ஓம் ஸ்ரீ மகா அண்ணாமலையாரே போற்றி போற்றி. அருணோதயமாய் மலர்ந்த அண்ணாமலையாரின் பூரண ஆசிகள் எங்கும் பரவட்டும். திரு அண்ணாமலை எனும் எமது சன்னதியில் அனைத்துயிர்களும் சமர்ப்பணம் அடைய வேண்டும். அன்பினால் நிறைந்து பின்னர் கருணையினால் ஆட்கொள்ளப்படும் ஒவ்வொரு ஜீவனும் பூரணத்துவம் அடையட்டும். உதிக்கும் மகா சிவராத்திரி என்பது யுகமாற்ற பணிகளில் ஓர் உன்னத கால அங்கத்தை உருவாக்கும். ஆட்சியும் அரசனும் மாற்றம் அடைவது போன்று ஆதிசக்தியின் ஆட்சி ஒடுங்கி ஆதிசிவனாரின் ஆட்சி மலர்கின்றது. காலமாகவே உருக்கொண்டு மகா காலேஸ்வரரே இயங்க முற்படுவது உத்தமத்திலும் உத்தமமாகும். மனிதர்கள் யாவரும் சக மனிதர்களின் இயக்கத்தினையே உணர இயலாது போராடுகின்றனர். இறைவனின் இயக்கத்தினை உணர்வது கடினமே. எனினும் சத்தியயுகம் மலர்ந்ததன் மூலமும் மானுட ஆன்மாக்கள் வித்துக்களாய் உருமாறுவதினாலும் இறைவனின் சூட்சம இயக்கத்தினை பலரும் உணரத் துவங்கிடுவர். மகா சிவராத்திரி எனும் கால அங்கம் விரிவடைந்துள்ளது. 3 தினங்கள் என்றும் இதனை உணரலாம், 3 திங்கள்கள் என்றுமே ஏற்கலாம். அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களுக்கு பூரண முக்தியும் ஞானமும் வழங்கிட மகா காலேஸ்வரரே முனைவது உன்னதமானதாகும். ஈச காருண்ய மந்திரம் வெளிப்பட வேண்டிய காலம் இதுவல்ல. எனினும் விரைந்து ஈசகாருண்ய மந்திரம் வெளிப்பட்டுள்ளது எனில் இப்பூமியே பெருத்த அதிர்வுகளை ஏற்றுள்ளதென்றே உணர வேண்டும். வீரியமாகவும் உக்கிரமாகவும் வெளிப்படும் மகா காலேஸ்வரர் முதன்மையாக அனைவரது பஞ்சபூத தேகங்களை பிரித்து பஞ்சமூர்த்திகளிடம் வழங்கிடுவார். விரைந்து அதனை பலரும் உணர்வர். பஞ்சபூத ஸ்தலங்களில் உள்ள ஒவ்வொரு ஈஸ்வர அம்சமும் உன்னத செயலாற்றும். முதன்மையாக அருணாச்சலேஸ்வரராகிய யாமே எமது அக்னி ஆற்றல் கொண்டு ஒவ்வொருவரது அக்னி தேகத்தினையும் தனித்து பிரித்து செயல் புரிவோம். ஒவ்வொருவரது தேகமும் மாறுபடும். உயிர் ஒடுங்குவதினால் அதன் ஆற்றல்கள் ஆன்மாவோடு கலப்புறும். பஞ்சபூத மூலக்கூறுகளால் இயங்குகின்ற ஒவ்வொரு தேகமும் தனித்து பிரிக்கப்படும். உயிர் அணுவானது பஞ்சபூத மூலக்கூறுகளால் மாத்திரமே இயங்கிடும். ஐம்புலன்களை இயக்குவதே அதன் பணியாகும். எனில் ஆகாய மூலக்கூறுகளால் இயங்கும் விழிகளும், அக்னி மூலக்கூறுகளால் இயங்கும் செவிகளும், வாயு மூலக்கூறுகளால் இயங்கும் நாசிகளும், நீர் மூலக்கூறுகளால் இயங்கும் வாய் பகுதியும், நில மூலக்கூறுகளால் இயங்கும் முழு உடல் உறுப்புகளும் தனித்து பிரிந்து பணியாற்றும். பஞ்ச கோஷங்களாகவும் இயங்கும் ஒவ்வொரு சூட்சம தேகமும் தனித்து பிரிந்தே செயல்புரியும் என்றுணர்க. ஒவ்வொன்றாய் தூய்மையுறுத்தப்படுவதனை அனைவரும் உணரலாம். ஒரு மண்டல காலத்திற்கு பஞ்ச தேகங்களில் ஒரு தேகம் தூய்மையுறுத்தப்படும் என்றும் அதனை சார்ந்த பற்பல செயல்கள் அகத்தினிலும் புறத்தினிலும் நிகழும் என்றுமே அனைவரும் உணருங்கள். மகா காலேஸ்வரர் எடுத்துரைத்த வண்ணம் அனைவரும் ஈச காருண்ய மந்திரம் உரைத்து ஈச காருண்ய தியானத்தினை தவறாது ஏற்க வேண்டும். சிவராத்திரி தியானம் என்றே அதனை கருதிவிடாது பஞ்ச தேகங்களையும் தனித்து பிரித்து தூய்மையுறுத்த வல்ல மந்திரம் என்றும் தியானம் என்றும் உணர்ந்து அனைவரும் ஏற்க கடவது. உண்பது உறங்குவது போன்ற செயல்களை முழுமையாக ஈசனுக்கு அர்ப்பணித்து செயல் புரியுங்கள்.
ஓர் உத்தமமான பொற்காலம் உதித்ததென்றே உணர்ந்து உவந்து ஏற்க கடவது. அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் சத்தியங்களை உணர்ந்து கருணையால் மலர்ந்து காருண்ய சக்தியால் நிறைய வேண்டும். சத்திய யுகம் பூரணத்துவம் அடையட்டும். அன்பு நிறைந்த ஆசிகள்.